மறைசாட்சி பிறந்த தேவ சகாயம் பிறந்த வரலாற்று பூமியான இந்த புண்ணிய பூமியில் அவரது அருள் வேண்டி ஆசி வேண்டி இங்கே குழுமி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. காரணங்கள் 3. ஒன்று, முன்னுரையிலே பங்கு தந்தை அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய பக்கத்து கேரள மாநிலம் தன்னுடைய மாநிலத்தின் மிகப்பெரிய விழாவாகிய ஓணம் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. இரண்டாவதாக, இன்று ஆசிரியர்கள் தினத்தை அனைத்து ஆசிரியர்களும் கொண்டாடுகின்றார்கள். இந்த வேளையில் நமக்கு கற்றுத்தந்த ஏதாவது ஒரு ஆசிரியர்களை பற்றி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவர்களை நினைத்து பார்ப்பதும் நமது மாபெரும் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மூன்றாவதாக, நமது தேசத்தின் பணி செய்ய உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான அன்னை தெரசாவுடைய விழாவை அன்னையாம் திரு அவை என்று கொண்டாடுகின்றது. என 3 மாபெரும் விழாக்களை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல தருணத்திலே இந்த நற்செய்தி நமக்கு அற்புதமான பல காரியங்களை சொல்லி தந்தது. அனைத்தும் நற்செய்தியில் கேட்ட கருத்துக்கள் அனைத்துமே குழப்பங்களை தருவதாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவை சொல்ல நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். பழமையும் புதுமையும் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும் என்பதையும், இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நிலவிக் கொண்டே இருக்கும். உலகம் முடியும் வரை பழமையும் புதியதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பரிசேயர்களும் தாங்கள் நம்பி வந்து சொல்லி இயேசுவோடு வாதிட விரும்புகிற வேளையிலே இயேசு தன்னை பற்றியும் தான் கொண்டு வந்த தத்தை பற்றியும் அவர்களோடு சொல்லிக் கொண்ட அந்த முரண்பாட்டு மோதலை தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு செய்தியாக தருகின்றது. இந்த வேளையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், எப்பொழுதுமே புதிய புதிய சிந்தனைகள் இந்த உலகத்தில் உருவாகி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் புதிதாக வேளையிலே அந்த சிந்தனைகள் நமக்கு வளர்ச்சியாக இருப்பதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். 1650 ஆண்டில் இங்கிலாந்து நாட்டிலே கத்தோலிக்க தேசத்தை பிரிந்து கத்தோலிக்க மதத்தை பிரிந்து குவாக்கர் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆன்மீக எதிர்ப்பு குழு உருவாக்கியது. சில லட்சம் பேர் இங்கிலாந்து தேசத்திலே இந்த குழுவில் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களுக்கு கத்தோலிக்க திருவையின் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் கத்தோலிக்க திருவை சொல்லித் தருகிற நம்பிக்கை அறிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு வகையான ஒரு குழுவை ஏற்பாடு செய்து கிறிஸ்துவை ஒரு உள்ளொளியாக பார்ப்பதும், ஒவ்வொரு அனுபவமும் தன்னுடைய தனிப்பட்ட கடவுள் அனுபவமாக இருக்கட்டும், யார் சொல்லியும் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி கத்தோலிக்க திருவையில் முரண்பட்டு இன்னொரு குழுவாக சென்றவர்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் ஒன்று இருந்தது. அது என்ன பழக்கம் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் நீதிமன்றத்தில் செல்கிற வேளையில் அங்கு பழக்கம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். தாம் நம்புகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வேதத்தின் மீது கை வைத்து நான் சொல்வது உண்மை என்கின்ற இந்த சத்திய பிரமாணம் செய்கிற பழக்கத்தை நீதிமன்றம் வைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் செல்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார்கள். நீதிமன்றம் சொன்னது, இல்லை, நாட்டினுடைய வழக்கம் இதுதான். எனவே நீங்கள் நீதிமன்றத்தில் ஏறி சாட்சி சொல்வதற்கு முன்பாக நீங்கள் நம்புகின்ற அந்த வேதத்தின் மீது உண்மையை சொல்வதாக சத்தியம் செய்தால் மட்டுமே நாங்கள் அனுமதிக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம், அது முடியவே முடியாது, உங்கள் பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது, எனவே இந்த நம்பிக்கை தான் பெரிது. அப்படி நாங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் நாங்கள் இதுகாரம் பேசியது பொய் என்று ஆகிவிடும், எனவே இங்கு சொல்வது மட்டுமே உண்மை என்று ஆகிவிடும் என்பதால் அப்படிப்பட்ட முரண்பாடு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலை வருகிற வேளையில் அவர்கள் நாங்கள் ஜெயிலுக்கு போவது என்றாலும் நாங்கள் செல்வோமே தவிர இப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தார்கள். இறுதியில் அவர்கள் நீதிமன்றத்தில் அவ்வாறு தீர்ப்புகள் மாறி ஒரு சாட்சி சொன்னால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இந்நிலை ஏற்படுகிற அந்த தருணத்திலும் கூட, இல்லை, நாங்கள் நம்புவதுதான் பெரிது என்கின்ற பிடிவாத நிமித்தமாக அவர்கள் சிறைக்கு செல்வதற்கும் தயாராக இருந்தார்கள் ஒழிய இந்த மாற்றத்திற்கு உள்ளாக ஏற்பட்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற நல்ல பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை விட்டு கொடுப்பதற்கு மனமில்லாமல் புதிய பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும் தயக்கப்பட்டவர்களாய்
தாங்கள் நம்பியது மட்டுமே சரி என்கின்ற உணர்வோடு பரிசேயத்தனத்தோடும் சதிசேயத்தனத்தோடும் வாழ்ந்ததால் பல்வேறு வகையான தண்டனைகளை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே இந்த குழு வரலாற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த வேளையில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என இப்படிப்பட்ட இந்த புதியது பழையது என்பது எதுவாக இருப்பினும் மனித குலத்தில் நாம் ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கடவுளின் அன்பானது ஒருபொழுதும் மாறாதது. நீங்கள் எந்த தத்துவத்தை எந்த வழிகளில் நீங்கள் நுழைப்பதாக இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதில் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவோடு முரண்படுவதற்கு தயாராக இருந்தார்கள் ஒழிய இயேசு கொண்டு வந்த அந்த அற்புதமான அன்பு கொள்கையையோ அல்லது மாற்று சிந்தனையையோ, இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை, நமக்கு அடிப்படையான தேவை, எளியோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளையும் அன்பு செய்ய வேண்டும், எளியோரையும் அன்பு செய்ய வேண்டும் போன்ற அற்புதமான படிப்பினைகளையோ, எதிரியை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான இந்த பாடத்தையோ ஏற்றுக்கொள்ள தயங்குகிற மக்களாகவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களும் வரலாற்றில் காணாமல் போனார்கள். எனவே இயேசுவினுடைய தத்துவம் இன்று வரை என்று முறை நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் அந்த தத்துவத்தில் இருக்கின்ற அற்புதமான பாடங்கள் நம் வாழ்வின் பாடங்களாக இருக்கிறது என்பதை இந்த வேளையில் நாம் நினைவில் கொள்வோம். இந்த விழா கொண்டாடுகின்ற அன்னை தெரசா தன்னுடைய வாழ்வில் இந்த சிந்தனையை முழுமையாக தெரிந்து வைத்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார். அவருடைய 2003ஆம் ஆண்டிலே திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பவுல் அவர்கள் அன்னை தெரசாவை வணக்கத்துக்குரியவராக அறிவிக்கிற பொழுது அழகான மறையுரையை வழங்கினார்கள். அந்த மறையுரின் துவக்கம் இவ்வாறு தான் இருந்தது: இவர் ஏழைகளுக்கும் ஏழையான மக்களுக்கான ஒரு அன்னை, ஒரு தாயாக இருந்தாள் என்பது பொருத்தமானது என்று சொல்லி அவர் தன்னுடைய மறையுரையிலே துவங்கினார். என இப்படிப்பட்ட இந்த மறையில் துவங்க ஒரே ஒரு காரணம், அன்னை தெரசா கடவுளை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே அளவுக்கு ஏழை எளியவர்களை நேசித்தார். ஏழை எளியவர்களை யோசித்தார். இவளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். எனவே அவர் சொல்லுகிற வேளையிலே கடவுளை முழுமையாக அன்பு செய்யாமல் ஏழை எளியவர்களை நம்மால் முழுமையாக அன்பு செய்ய இயலாது என்பதில் மிக தெளிவாக அவர் வாழ்ந்து வந்தார். எனவே தான் தன் வாழ்ந்து வந்த நாட்கள் முழுவதுமே ஏழை எளியவர்களுக்காக அவர் அன்பு செய்வது மட்டுமல்லாமல் உலகெல்லாம் அவர் செல்லுகிற எல்லா திசைகளிலுமே அன்னை தெரசாவை ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபராக வாழ்கின்ற காலத்திலே ஒரு புனிதியாகவே அவரை கருத்தில் கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் வெளிநாட்டில் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எங்கள் ஆலயத்தில் பணி செய்த ஒரு பணியாளர் ஒருவர் சொன்னார், அன்னை தெரசாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்களே என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அவர் இப்பொழுது இல்லையே, அவர் புனிதராகிவிட்டார் என்று சொல்கிற வழியில் அவர் சொன்னார், நான் அவரை 2 முறை நியூயார்க்கில் பார்த்திருக்கிறேன். அவருடைய கண்ணீர் இல்லத்தில் நான் தான் இந்த பிளம்பிங் வேலை செய்வதற்காக சென்றிருக்கிறேன். ஒரு முறை தண்ணீர் வரவில்லை என்று சொன்னார்கள். எனக்கு அப்படிப்பட்ட இல்லத்தில் சென்று அதற்கு பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த இல்லத்தில் நுழைகிற பொழுதே ஒரு புனிதமான உணர்வு எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். 2வது அவர் சொன்னார், ஒரு முறை அன்னை தெரசா எங்கள் ஆலயத்தில் திருப்பலிக்கு வருவதாக சொன்னார்கள். நாங்கள் உட்கார்ந்த வேளையிலே என் பக்கத்தில் இடம் ஒன்று இருந்தது. எனவே அன்னை தெரசாவுக்கு இடம் இல்லை, கோயில் நிரம்பி வழிந்தது. எனவே என் பக்கத்தில் அமர்வார் என்று சொல்லி அவரை பார்த்து அமருங்கள் சொன்னவுடன், வேண்டாம் நீங்களே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என் பக்கத்தில் உள்ள தரையிலே உட்கார்ந்திருந்தார். நாங்கள் எல்லாம் அதிசயித்து போனோம். எப்படி இவ்வளவு உயர்ந்தவராக கருதக்கூடியவர், நோபல் பரிசு பெற்றவர், ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்த பொழுதும் கூட, வேண்டாம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நான் இந்த எளிய இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி தரையில் உட்கார்ந்த அந்த பண்பை நான் பார்க்கிற பொழுதே என் மனது ஏதோ ஒரு வகையான ஒரு உணர்வை தந்து கொண்டே இருந்தது. இந்த மனுஷி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு பெண்மணி என்பதை அந்த நாள் நினைத்தேன். எனவே நீங்கள் ஒரு புனிதமான நாட்டிலிருந்து வருகிறீர்கள், அப்படிப்பட்ட புனிதையை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார் என்று சொல்லி பெருமிதமாக சொல்லி சென்றார். என இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிற வேளையிலே கடவுளை மிகுந்த அளவுக்கு அன்பு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கட்டாயம் ஏழை எளியவர்களை அன்பு செய்வார்கள். சில நேரங்களில் பல நேரங்களில் ஏழை எளியவர்களுக்கான பணி செய்யக்கூடியவர்கள் கடவுள் மீது மிகுந்த அன்பு காட்டுவதில்லை. எனவே அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆவார்கள் என்று சொல்லி அன்னை தெரசாவிடம் கேட்ட பொழுது அன்னை தெரசா அழகாக சொன்னார், அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் சலித்து போவார்கள். அவர்கள் வெறுமனே வேலையை வேலையாக மட்டும் பார்ப்பார்கள். அதில் அன்பானது குறைந்து கொண்டே செல்லும். அது வேலையாக பார்த்துவிடும். காலப்போக்கில் சலித்து போகும், பழகி போகும். அதில் எந்த அளவுக்கு அன்பும் நிறைந்திருக்காது. ஆனால் கடவுளை முழுமையாக அன்பு செய்வர்களால் மட்டும்தான் சலிக்காமல் ஏழை எளியவர்களுக்காக அன்பு செய்ய முடியும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை எடுத்து சொன்னார்.
எனவே நீங்கள் எளியவருக்கு அன்பு செய்ய வேண்டுமா, உங்களை படைத்த கடவுளை மிகுந்த அளவுக்கு அன்பு செய்யுங்கள். எனவே அன்னை தெரசாவிடம் இருந்த ஒரு மிக உன்னதமான ஒரு நூதனமான பழக்கம் என்னவென்று சொல்லி கேட்கிற வேளையிலே ஒரு அற்புதமான அன்னை மரியாவுக்கான ஜெபத்தை தொடர்ந்து அவர் 10 முறை சொல்வார். 9 முறை சொல்லிவிட்டு 10வது முறை சொல்லுகிற அந்த வேளையிலே தனக்கென்று யாருக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டுமோ அந்த ஒரு ஜெபத்தை தனியாக நினைத்து கொண்டு அதற்காக அந்த 10வது ஜெபத்தை ஒப்பு கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் இரக்கமுள்ள தாயை என்ற மெமரோரே என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த ஜெபத்தை மிகவும் இரக்கமுள்ள தாயை என்கின்ற இந்த ஜெபத்தை அவர் 9 முறை தினம்தோறும் சொல்லிவிட்டு ஒரு நோக்கத்திற்காக சொல்லுவார். 10வது முறை சொல்லுகிற அந்த வேளையிலே அவர் மிகச்சிறப்பான ஒரு நோக்கத்திற்காக அது சொல்லுகிற பழக்கத்தை அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி அவரை பற்றி நம்மால் வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கடவுள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் நற்கருணையின் மீதும் என்றென்றும் விடாப்பிடியா நம்பிக்கை வைத்திருந்தவர். தன் வாழ்நாளில் முழுக்க முழுக்க மக்களுக்காக செலவழிக்கின்ற நேரத்தோடு இருந்த பொழுதும் கூட கடவுளுக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு பொழுதுமே அவர் கிடைக்காமல் ஒதுக்காமல் விட்டதே இல்லை. எனவே கடவுளை தேடியவர்கள் நாம் அனைவருமே நமக்காக மட்டும் ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளாமல் இந்த கடவுளை மிகுந்த அளவு அன்பு செய்பவர்கள் பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவர்களாக நாம் மாறித்தான் ஆக வேண்டும். அன்னை தெரசாவை பற்றி ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆர்ச் பிஷப் அவர்கள் மறைவுரை ஆற்றுகிற பொழுது அழகாக ஒரு நிகழ்வு சொன்னார். அவருக்கு அன்னை தெரசாவிடம் பிடித்த நிகழ்வு என்று சொல்லி இந்த நிகழ்வை தன்னுடைய மறைவுரையிலே அவர் குறிப்பிட்டார். அன்னை தெரசா புனிதராக மாறுகிற வழியில் ஆஸ்திரேலிய நாட்டில் அவர்களுக்கென்று பல இல்லங்கள் இருக்கிறது. எனவே அவர் எந்த இடத்தில் ஒரு இல்லத்தை முதலில் ஆரம்பித்தாரோ அந்த இடத்தில் ஒரு திருப்பலியின் பொழுது பேராயர் அவர்கள் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர் அழகான ஒரு உரையாற்றுகிற பொழுது இந்த குறிப்பிட்ட நிகழ்வை அவர் சுட்டி காட்டினார். என்ன நிகழ்வு என்று சொன்னால், அவர் முதலில் தொடங்கிய அந்த இல்லத்தில் துவங்குகிற அந்த வேளையிலே யாருடைய கண்ணுக்கும் படாத ஒரு ஏழை மனிதன் அன்னை தெரசாவுடைய கண்ணில் படுகிறார். அவர் ஒரு சிறிய ஒரு வீட்டிலே வாழ்ந்து வருகிறார். யாருமே அந்த வீட்டுக்கு செல்வதே இல்லை. அந்த மனிதர் வீட்டில் விளக்கு கொளுத்துவதில்லை. எப்பொழுதுமே இருட்டாக இருந்து கொண்டிருக்கும். எனவே ஏன் அந்த வீடு இருட்டாக இருக்கிறது, யார் இருக்கிறான்னு சொன்னவுடன் அங்கே ஒரு வயதான ஒரு ஏழை மனிதர் இருக்கிறார். அவர் வெளியே வருவதில்லை, யாரிடம் பேசுவதில்லை, யாரும் அவரை பார்க்க செல்வதில்லை, அவருக்கென்று யாருமே இல்லை சொன்னவுடன் நான் போகிறேன் சொல்லி அன்னை தெரசா அந்த வீட்டை தட்டி உள்ளே செல்கிற பொழுது இருட்டாக இருக்கிறது, ஒட்டடை நிறைந்திருக்கிறது, வௌவால்கள் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் இருட்டில் இருக்கிறார், அழுக்கு பிடித்திருக்கிறார். அவர் தன் உடையை மாற்றவில்லை, துர்நாற்றம் வீசுகிறது. இருந்த பொழுதும் அன்னை தெரசா உள்ளே சென்று அவர், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், உங்களை நான் குளிப்பாட்டுகிறேன், இந்த வீட்டை சுத்தம் செய்கிறேன் சொன்னவுடன் அவர் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், இங்கு யாருமே வருவதில்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனவே இதற்காக நீங்கள் இந்த வீட்டை அலங்காரம் செய்ய வேண்டாம், இனிமேல் நீங்கள் இந்த வீட்டுக்குள் வர வேண்டாம் என்று சொல்லி அன்னை தெரசாவை வெளியே விரட்டி விடுகிறார். இருந்த பொழுதும் அன்னை தெரசாவுக்கு மனதிற்கு குழப்பமாக இருக்கிறது. தான் இவ்வளவு ஆண்டுகளாக எத்தனையோ நபர்களை சந்தித்திருக்கிற இந்த மனிதன் ஒரு புதிராக இருக்கிறானே, எப்படியாவது இவனை நாம் உண்மையிலே குணப்படுத்த வேண்டும் அல்லது இவனை ஒரு வழியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தவராய் தன் இருந்த அருள் சகோதரனும் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த மனிதன் மட்டும் கடவுளுடைய அன்பிலிருந்து புறம் தள்ளி இருக்கிறான், நீங்கி இருக்கிறான், சக மனிதர்களிடம் பேசுவதில்லை, கடவுளுடைய அன்பையும் உணர்வதில்லை. அவனை பார்க்கிற பொழுது நாம் கடவுளுக்கு எதிராக இவனை பராமரிக்காமல் இருந்து விட்டால் கடவுளுக்கு எதிரான பாவத்தை செய்து விடுவோமோ என்று சொல்லி நான் தடுமாறுகிறேன் என்று சொல்லி அவர் எடுத்து சொன்னார். இருந்த பொழுதும் அடுத்த நாள் செல்கிறாள். கடைசியாக அந்த மனிதர் அன்னை தெரசாவை வீட்டுக்குள் அனுமதிக்கிறார். எனவே அவர் சொல்ல, ஒரே ஒரு காரியம் செய்ய அனுமதியுங்கள், உங்கள் வீட்டை நான் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை சுத்தம் செய்கிறார். மிக தெளிவாக சுத்தம் செய்துவிட்டு வீடு மிக பளிச்சென்று சுத்தமாக மாறுகிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இறுதியில் ஒரு மூலையிலே ஒரு சிறிய அழகான விளக்கொன்று ஒளிந்திருந்தது. அன்னை தெரசா சொல்லுவார், இந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்து தருகிறேன், பின்பு பார்க்கலாம் என்று சொன்னவுடன் அவர் இல்லை, அந்த விளக்கை தொடாதீர்கள், இந்த யாருமே வருவதில்லையே, இந்த விளக்கை கொளுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அப்படி விட்டுவிடுங்க சொன்னவுடன் இல்லை இல்லை, ஒருவேளை உங்களை சந்திப்பதற்கு யாராவது வருவதாக இருந்தால் இந்த விளக்கை சுத்தம் செய்து பற்ற வைப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று சொல்லி கேட்டவுடன், ஒருவேளை ஒரு மனித குரல் என் வீட்டில் ஒலிப்பதாக இருந்தால் உங்களை தவிர, அப்பொழுது நான் இந்த வீட்டில் இந்த விளக்கை பற்ற வைக்கிறேன், ஒளியை நான் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவுடன், இனிமேல் நாளிலிருந்து உங்களை பார்ப்பதற்காக ஒரு நபர் வருவார் என்று சொல்லிவிட்டு அன்னை தெரசா செல்கிறார். அடுத்த நாள் தன் இல்லத்தில் இருந்த சகோதரி ஒருவரை, தினந்தோறும் ஒருவரை அந்த வீட்டுக்குள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அருள் சகோதரி உள்ளே சென்று அந்த வீட்டில் அவர்கள் மாலை வேளையிலே ஒளியை ஏற்றுவார்கள். அந்த மனிதர் அப்படியே வாழ்ந்து வருகிறார். காலங்கள் செல்கிறது, பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது.
ஒரு நாள் அந்த மனிதர் சொல்லுவார், இனிமேல் அருள் சகோதரியை பார்த்து நீங்கள் வரவேண்டிய அவசியமில்லை, நான் வாழ்வதற்கான நோக்கத்தை தெரிந்து கொண்டேன், ஒளியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன், கடவுளின் அன்பை புரிந்து கொண்டேன். அந்த முகச் சுருக்கம் இழிந்த கிழவியிடம் சொல்லுங்கள். அன்னை தெரசாவை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், அந்த முகச் சுருக்கம் இழிந்த கிழவியிடம் சொல்லுங்கள், அவர் முதலாக என் மனதில் ஏற்றி ஒளி இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது, அதை நான் கடவுளாக பார்க்கிறேன். எனவே வந்ததற்கு நன்றி, இனிமேல் என் வாழ்வை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்து முடிப்பேன் என்று சொன்னதாக அந்த பேராயர் அந்த மறையுரை ஆற்றுகிற பொழுது அங்கே ஏறக்குறைய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிலிர்த்து போனார்கள். எப்படி ஒரு இருண்ட மனிதனுடைய வாழ்விலே கடவுளுடைய அன்பை கொண்டு சேர்க்க முடியும் என்பதற்கு அன்னை தெரசா மாபெரும் உதாரணமாக வாழ்ந்து மறைந்து போய் இன்று புனிதராக இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த பொழுது அன்னை தெரசாவை நினைக்கிற இந்த வேளையிலே அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மிக மிக நுணுக்கமான சில காரியங்களை தெரிந்து கொள்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் கடவுளை மிக மிக அதிகமாக நாம் அன்பு செய்வோம். அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் எங்கு நாம் தவறு இழைக்கிறோம் என்று சொன்னால் நம் தேவைகளுக்காக மட்டுமே நாம் ஜெபிக்கின்றோம். அதை காட்டிலும் நம்முடைய ஜெபங்கள் பிறருடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதற்கான பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். பிறருக்காக நாம் ஜெபிக்கிற வேளையிலே கடவுள் நமக்கான தேவையை புரிந்து கொள்வார், நமக்கான தேவையை தந்து காத்து கொள்வார். எனவே எப்பொழுது எனக்கு ஒரு வரம் கிடைக்கும், எப்பொழுது என் வாழ்வில் மாற்றம் பிறக்கும், பல்வேறு வகையான தேவைகளோடு இந்த திருத்தலம் நோக்கி நான் வந்திருக்கிறேன், என் வாழ்வில் மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விடாப்பிடியாக கடவுளும் கேட்ட பொழுதும் இன்று வரை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த புனித தேவ சகாயம் என் வாழ்வில் ஒளியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவதாக இருந்தால் தொடர்ந்து தைரியமாக ஜெபம் செய்யுங்கள். கடவுள் இந்த புனிதர் வழியாக பல்வேறு வகையான புதுமைகளை உலகம் முழுவதிலும் அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த புனிதரை நாடி வருகிற பொழுதெல்லாம் இவர் தரக்கூடிய அந்த வரத்தை, அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய பலத்தை அவர் ஒரு பொழுதும் தராமல் விட்டதில்லை, கைவிட செய்வதும் இல்லை. எனவே கைவிடாத கடவுள் நம்ம எப்படிப்பட்ட கையர் நிலையிலும் நம்மை காத்து வருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுதில்லை. அன்னை தெரசா கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான அன்பான கடவுளை நம்புவதற்கு பழகி கொண்டு நம்மை சார்ந்து வாழ்கின்ற ஏழைகள்பால் நாம் உண்மையிலே கரிசனை காட்ட வேண்டும் என்கின்ற செய்தியை பெறுகின்ற நாம் நமக்கான தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் எளியோருக்கான தேவைகளுக்காக ஜெபிப்பதற்கும் அவர்களுக்காக பணி செய்வதற்கும் கடவுள் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் எல்லா துன்புறுகிற மனிதர்களிடத்திலும் கடவுளை பார்ப்பதற்கும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாம் நம்புகின்ற புனித தேவ சகாயம் தன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தியை அன்னை மரியாவிடமிருந்தும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் அவர் வழியில் பின்பற்றுவதாக இருந்தால் துன்பங்கள் நம் வாழ்வை விட்டு அகலாமல் இருந்தாலும் தாங்குகிற வலிமை வலியதாக இருந்தால் நம்மால் இந்த வாழ்வை மகிழ்வோடும் அதே வேளையிலே வீரமாக வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற நன்னம்பிக்கையோடு இந்த நாளில் நம் புனிதரை நோக்கி தொடர்ந்து வேண்டுவோம். அவர் நம்மை இடைவிடாமல் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவேண்டல் செய்யக்கூடிய நேரம். எந்த துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இறைவன் நம்மை காப்பார், இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையிலே தான் இந்த திருத்தலத்தை, இந்த புண்ணிய பூமியை நம்முடைய ஞானத்தந்தை புனித தேவ சகாயத்தினுடைய பாதம் பட்ட இந்த மண்ணை தேடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விண்ணப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடலை பாடி இறைவேண்டல் செய்வோம். பாடல் புத்தகத்திலே பாடல் 58 பக்கம் 31 எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என்ற பாடல் இணைந்து பாடுவோம்.